நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் சிவகாசியிலேருந்து வரேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். 2026 குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லும் இல்லையா? அப்படிப்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அவர் மிதுனத்துல இருந்து என்னென்ன இடத்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 3 பார்வையாக பார்க்குறாரு. முதல்ல பார்க்குறது அவர் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போது அவர் மிதுனத்தில் தான் இருக்காரு. அங்கேருந்து இந்த பார்வையை பார்க்கும்போதும் சரி, மற்ற ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் பயணிக்கும் போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பலன்கள், நிறைய கேள்விக்கான பதில்களை அடுத்தடுத்து இந்த வீடியோவில் கொடுத்துக்கிட்டே வரப்போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள். தைரியத்துக்கு குறைவே இல்லாத சிம்ம ராசிக்காரவங்கள பற்றி தான். ஏன்னா யார் என்னன்னாலும் முடிவு எடுக்கட்டும், ஆனால் ஃபைனல் முடிவு நான் தான் எடுப்பேன். யார் என்னன்னாலும் அவங்களுடைய ஒவ்வொரு கருத்தையும் தெரிவிச்சுக்கட்டும், ஆனால் என் கருத்தை நான் என்ன செய்யணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்கிற பர்சன் தான் நீங்கள். ஏன்னா நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் தான் அதிகமாக கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அது உங்களை அறியாமையே இருக்குமா, நார்மலாக இருக்குமான்னு இல்லை, எப்பவுமே உங்கள் கூட பிறந்ததே அதுதான். ஆளுமை திறன் அதிகமான உள்ள ஆள். நீங்கள் ஒரு தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. உங்களை நம்பி இதை நீ மேனேஜ் பண்ணுப்பா அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஈஸியாக பண்ணிடுவீங்க. அதாவது உள்ளே வர வரைக்கும் சொல்லுவீங்க, ஐயோ என்னால் முடியாதே, நான் பண்ண முடியுவேனா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா அடித்து தூள் கலப்பிடுவீங்க. இல்லை சூப்பராக பண்ணிடலாம், இதுக்கு இதனா என்ன ஜிஜிபி மேட்ரு அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. நீங்கள் சடனாக ஒரு தலைமை பண்பு அது என்னன்னாலும் இருக்கட்டுமே. இப்போ எலெக்ஷனில் இருக்கிறாங்க, இப்போ எலெக்ஷன் நடக்க போனால் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல இதுக்கு முன்னாடிலாம் போட்டு நிற்கன்னு பார்த்து உங்களுக்கு அந்த வாய்ப்பே தட்டி போயிடுச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய தொகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதியில் உங்களுக்கு எலெக்ஷனில் உங்களுக்கு சீட் கிடைக்கும், நீங்கள் நிற்பீங்க. அது உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய காலமாக அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அடிமட்ட தொண்டன்லேருந்து நிறைய டைம் போராடி ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப நாள் போராடி நம்மளுக்கு இந்த சீட் கிடைக்க மாட்டேங்கன்னு சொல்லி எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்கன்னு சொல்லி நிறையா ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நல்ல எண்ணத்தின் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. முயற்சி தைரியஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க. இதுக்கு முன்னாடியும் சரி முயற்சி பண்ணி எனக்கெல்லாம் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி வெக்ஸாகி உட்காந்துக்கிட்டீங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இவருக்கு முயற்சி பண்ணலப்பா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணேன், நான் உனக்கு பல மடங்கு பலனை கொடுக்குறேன்னு சொல்லி தைரியத்தையும் கூட கொஞ்சம் உங்களுக்கு பலனை கொண்டு கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணு தெரியுமா, இதுக்கப்புறமும் நீங்கள் வெக்ஸ் ஆகிடக்கூடாது. ஓடிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு பலனை கொண்டு கொடுக்க போகிறாரு. அப்படிங்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய காலத்தை கொடுப்பாரு. சரிப்பா நீ ரொம்ப ஓய்வு எடுத்துட்ட, நீ சும்மா உட்காந்தாலே போதும், நான் உனக்கு வருமானத்தையும் பேரும் புகழையும் கொடுக்குறேன்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு குரு வக்ர நிவர்த்தி காலமாக தான் இருக்குது. நண்பர்கள் சப்போர்ட்டும் இருக்குது, மூத்த சகோதரர்கள் சப்போர்ட்டும் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னாலும் சரி, ஒரு வங்கியில் முதலீடு பண்ணியிருக்கீங்க, வங்கி இருப்பு அதிகமாகும், ஒரு முதலீடு பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பண லாபம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு இதன் மூலமாக. அதனால் உங்களுக்கு சூப்பரான காலமாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் இருக்குது. என்ன மாதிரியான வழிபாடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நரசிம்மன் வழிபாடு பண்ணணும். நீங்கள் நரசிம்மன் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும், உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்கள் சந்தோஷமும் எப்பொழுதும் மேம்படும். இப்போ நம்ம முழுசாக இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்டில் கேட்குறதெல்லாம், ஏன் எங்கள் ராசிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ஆனால் இது நடந்திருக்கு, ஆனால் இது நடக்கலை, இது எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்களா. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா கீழோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்கிறதுனால பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.